அரிய வகை மூலிகைன்னு சொல்லிட்டு இந்த முறை ஒரு கருவ மரத்துக்கிட்ட வந்து நிற்கிறோம். அந்த பந்தல் போடுறவங்களாம் யூஸ் பண்ணுற முள்ளு மரம் மாதிரியே இது இருக்குது. இது என்ன மரம்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த முறையும் நான் தப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன மரம், இதுக்கு மருத்துவ பலன்கள் என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுங்க. ஐயா, காண கிடைக்காத அரிய மூலிகை தான் ஐயா மகா வில்வம். இங்கே பாருங்க ஐயா, 7 இலைகள் இருக்குதே ஒரே இதில். ஆமாம், 1 2 3 4 5 6 7. இதான் ஐயா மகா வில்வம். காண கிடைக்காத ஒரு அரிய மரம் ஐயா இது. நமக்கு அதிர்ஷ்டம் தான் இன்னைக்கு. திக்கு வாய்களை இது பக்காவாக கிளியரன்ஸ் பண்ணிடு சாமி. திக்கு வாயை பக்காவாக கிளியரன்ஸ் பண்ணிடும். வேற என்ன பிரச்சனைகளுக்கு? குடி பிரச்சனையை வந்து பக்காவாக கிளியரன்ஸ் பண்ணிடும். இன்னும் சொல்ல போனால் வில்வ மரம் என்னெல்லாம் பலன் கொடுக்குமோ அதை விட அதிகமான பலன். ஆமாங்க, மகா வில்வம் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் குருவே இவர் தான். இருக்கிறதுல எல்லா வில்வத்தோட அதிக சக்தி வாய்ந்த வில்வமே இதுதான். இப்போ நம்ம வரும்போது ஒரு கோயில் மரத்தில் பார்த்தா நல்ல காயெல்லாம் இருந்தது. இங்கே காயெல்லாம் எதுவுமே இல்லைங்களே. இது வந்து மரம் நல்லா பெருசானதான் சாமி காய் வரும். இவ்வளோ பெருசு பத்தாதா? பத்தாதுங்க ஐயா. இது அப்போ சின்ன மரம்னு சொல்கிறீங்களா? இது குழந்தை தான். இப்போ தோராயமாக இதில் அந்த காய் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? இன்னும் என் கணக்கு பிரகாரம் 3 வருஷம் ஆகும் ஐயா. 3 வருஷம் ஆகும்? கண்டிப்பாக ஆகும் ஐயா. அந்த காய் வச்சு என்ன ஏதாவது மருத்துவ பலன்? காய கல்ப மருந்து செய்யலாம் ஐயா. 4448 நோய்க்கு ஒரே காயில் மருந்துக்குது ஐயா. இப்போ இதை வந்து சூரணமாக சாப்பிட்லாமா, சும்மாவே சாப்பிட்லாங்களா? சூரணமாகவும் சாப்பிட்லாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஐயா. பச்சையாக சாப்பிட்லாமா? இந்தோ வில்வம் பயங்கரம்பாங்களே. ஐயோ, அதுக்குள்ளே போட்டிங்களே வாயில். நல்லா இருக்கும் சாமி சாப்பிட்றதுக்கு. நல்லா கேவுரு மாவு போட்டு நல்ல மாதிரி தான் இருக்குங்க. அம்மா பச்சரிசி அப்படி தான் இருக்குங்க. அம்மான் பச்சரிசி மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். சரி. இதில் வந்து இன்னொரு நல்ல நன்மைனா உமிழ்நீர் அதிகமாக சுரக்க வைக்கும் நம்மளுக்கு. அதனால வந்து தொண்டை நோய் பற்றி நல்லா அப்பயே கிளியரன்ஸ் ஆகும். உமிழ்நீர் சுமர்ந்தா தான் சர்க்கரை வியாதியே சரியாயிரும்னு சொல்கிறாங்களே. ஆமாம் ஐயா, சர்க்கரை வியாதிக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது. ரொம்ப ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. மகாவில்வத்தை நம்ம பார்க்குறதுக்கு திருவண்ணாமலையில் வந்து சிவனை பார்த்த மாதிரி அவரோட தல விருட்சத்தையும் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு. மக்களை இதே மாதிரி ஒவ்வொரு அரிய வகையான மூலிகைகளை மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஐயா கிட்ட இன்னும் நம்ம இந்த காட்டுக்குள்ளே தேடி பார்க்க தான் போகிறோம். இன்னும் எவ்வளோ புது புது மூலிகைகள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.